2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். வணக்கம். செய்திச் சுருக்கம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நிறைவு. 19 காளைகளை அடக்கி கார் வென்ற கார்த்தி. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்று காலை 7 மணிக்கு துவங்கியது. ஜல்லிக்கட்டில் 1001 காளைகள், 500 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்த காளைகளை வீரர்கள் உற்சாகமாக பிடித்தனர். சில காளைகள் சீறி பாய்ந்து மிரட்டின. ஜல்லிக்கட்டு போட்டியை பார்க்க வந்த முதல்வர் ஸ்டாலின் சிறந்த மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளை உரிமையாளர்களுக்கு தங்க மோதிரம் வழங்கினார். மாலை 6:40 மணிக்கு ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவடைந்தது. 19 காளைகளை அடக்கிய கருப்பாயூரணி கார்த்தி முதலிடம் பிடித்தார். அவருக்கு ரூபாய் 8 லட்சம் மதிப்புள்ள கார் பரிசாக வழங்கப்பட்டது. 17 காளைகளை அடக்கி 2ஆம் இடம் பிடித்த பூவந்தியைச் சேர்ந்த அபிசித்தர் பைக் வென்றார். சிறந்த காளையாக பாலா என்பவரின் காளை தேர்ந்தெடுக்கப்பட்டது. காளையின் உரிமையாளருக்கு துணை முதல்வர் உதயநிதி சார்பில் டிராக்டர் வழங்கப்பட்டது. மேலும் காளைகளை பிடித்த வீரர்கள் மற்றும் சிறந்த காளைகளுக்கு தங்கம், வெள்ளிக்காசுகள், பணம், சைக்கிள், மிக்சி உட்பட பல பரிசுகள் வழங்கப்பட்டன. திமுக எந்த பக்கம் போனாலும் அடி, துல்லியமாக தாக்கும் அண்ணாமலை. ஸ்டாலின் அறிவித்ததுமே பழசை கிளறி சம்பவம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மேடையில் முதல்வர் ஸ்டாலின் பரபரப்பு அறிவிப்பை வெளியிட்டார். அதிக காளைகளை அடக்கும் வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் அரசு வேலை வழங்கப்படும் என்றார். இந்த அறிவிப்பு வெளியான சிறிது நேரத்தில் திமுகவின் முகத்திரையை கிழிக்கும் அறிக்கையை வீடியோவுடன் வெளியிட்டு அதிர வைத்துள்ளார் தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை. அவரது அறிக்கை: 2021 சட்டசபை தேர்தலில் ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்போருக்கு ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தார் ஸ்டாலின். ஆஹா, தமிழ் பண்பாட்டை ஊக்குவிக்கப் போகிறார் என்று அனைவரும் நினைத்தோம். ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுகளாகிவிட்டன. இதுவரை 1 ரூபாய் கூட கொடுக்கவில்லை. இந்த நிலையில்தான் இன்று மாடுபிடி வீரர்களுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை கொடுக்கப் போகிறோம் என்று மற்றொரு ஏமாற்று அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ஸ்டாலின். ஏற்கனவே ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்ப்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் 5 ஆண்டுகளில் கொடுக்க வேண்டிய தலா 60,000 ரூபாய் ஊக்கத்தொகை எப்போது வரும் என்று தெரியவில்லை. இப்படி மீண்டும் மீண்டும் வெற்று வாக்குறுதிகளை கொடுத்து முதல்வர் யாரை ஏமாற்றலாம் என்று நினைக்கிறார் என்பது தெரியவில்லை. ஸ்டாலினுக்கு பிடித்த பேரு பெத்த பேரு தாக நீலிலேது என்ற தெலுங்கு பழமொழி திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளுக்கு முழுமையாக பொருந்தும் என்று அண்ணாமலை விளாசினார். பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கு பெற்று அதிக காளைகளை அடக்கி சிறந்து விளங்கக்கூடிய வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில உரிய அரசு பணியிடங்களுக்கு பணியமர்த்தி வழிவகை செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். பாரதிய ஜனதா ஆட்சி அமைந்தால்தான் மேற்கு வங்கம் வளர்ச்சியடையும், பிரதமர் மோடி பேச்சு. மேற்கு வங்கம் மாநிலம் மால்டாவில் நடந்த விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடி நாட்டின் முதலாவது வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலை கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேற்கு வங்க மாநிலம் ஹவுரா மற்றும் அசாம் மாநிலம் கவுஹாத்தி ஆகிய நகரங்களுக்கிடையே இந்த ரயில் இயக்கப்படுகிறது. பின்னர் மால்டாவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று பேசினார். மேற்கு வங்கத்தில் மாற்றம் தேவை. பாரதிய ஜனதா அரசு ஆட்சி அமைக்க வேண்டும். முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையிலான தற்போதைய அரசு பொதுமக்களிடம் கொள்ளையடித்து வருகிறது. மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்த அனுமதிக்கவில்லை. மத்திய அரசு மேற்கு வங்கத்திற்கு 40 முறை வெள்ள நிவாரண நிதியை அனுப்பியது. ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அது கிடைக்கவில்லை. திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து அகற்றப்பட்டு பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்தால் மட்டுமே மேற்கு வங்கம் வளர்ச்சியடையும். மேற்கு வங்கத்தின் மிகப்பெரிய பிரச்சினை ஊடுருவல். வளர்ந்த மற்றும் அதிக செல்வம் நிறைந்த நாடுகள் கூட சட்டவிரோத அகதிகளை கண்டறிந்து அவர்களை வெளியேற்றி வருகின்றன. அதேபோல் மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தவுடன் ஊடுருவல்காரர்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஊடுருவல்காரர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் மேற்கு வங்கத்தின் பல்வேறு நகரங்களில் வன்முறை சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. ஊடுருவல்காரர்கள் குடியேற திரிணாமுல் காங்கிரஸ் பாதுகாப்பு அளிக்கிறது. ஊடுருவல்காரர்களுக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் அரசுக்கும் இடையே கூட்டணி உள்ளது என்று பிரதமர் மோடி கூறினார். ஊற்றிக் கொடுத்த அறிவாலயம் அரசு, பருத்தி மூட்டை குடோனிலேயே இருந்திருக்கலாம். தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என உருகி உருகி காணொலி வெளியிட்ட முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் பொங்கலை ஒட்டி 518 கோடிக்கும் அதிகமாக மது விற்பனை களைகட்டியிருப்பது சுவாரஸ்யமான நகைமுரண்.
திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சாராயவாடை இல்லாத கொண்டாட்டங்களே இல்லை. பண்டிகை நேரங்களில் சாராய விற்பனையை பல மடங்குகளாக முடுக்கிவிட்டுக் கொண்டிருக்கிறது இந்த டாஸ்மாக் மாடல் அரசு. பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுக்கிறோம் என ஊரெல்லாம் தம்பட்டம் அடித்துவிட்டு அந்த பணத்தை டாஸ்மாக் வாயிலாக வசூலித்துள்ளது. திமுக அரசின் அறிவாற்றலை பார்க்கையில் இதற்கு பருத்தி மூட்டை குடோனிலேயே இருந்திருக்கலாமே என்ற நகைச்சுவை வசனம்தான் நினைவிற்கு வருகிறது. பொங்கலுக்கு கொடுத்த ரூபாய் நோட்டில் உள்ள எண்ணும் டாஸ்மாகில் வசூலாகியுள்ள நோட்டில் உள்ள எண்ணும் ஒத்துப்போகிறதென செய்திகள் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. மக்களின் மகிழ்ச்சி, மன நிம்மதியை விட போதையால் நிகழும் அசம்பாவிதங்களை தடுப்பதை விட டாஸ்மாக் வருமானத்தை பெரிதாக பார்க்கும் அரசு இனி ஒரு முறை தப்பித்தவரைக்கூட தமிழகத்தை ஆளக்கூடாது எனவும் விமர்சித்துள்ளார். சாலையில் சீறிப்பாய்ந்த காளை, சிக்கன் கடைக்காரருக்கு சோகம், பதற வைக்கும் வீடியோ. பொங்கலை முன்னிட்டு தென் மாவட்டங்களில் பல கிராமங்களில் ஜல்லிக்கட்டு, மஞ்சுவிரட்டு போட்டிகள் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே ஆத்திக்காடு வடக்கூர் கிராமத்தில் தைப்பொங்கல் தினத்தன்று மஞ்சுவிரட்டு போட்டி வெகு விமரிசையாக நடந்தது. தைப்பொங்கல் அன்று சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த முதல் மஞ்சுவிரட்டு இதுதான் என்பதால் புதுக்கோட்டை, திருச்சி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல மாவட்டங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட காளைகள் மஞ்சுவிரட்டில் பங்கேற்றன. பாரம்பரிய முறைப்படி ஐயனார் கோவிலிலிருந்து காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. மாடுபிடி வீரர்களால் அடக்க முடியாத காளைகள் சில நேரங்களில் பந்தய தூரத்தை தாண்டி நீண்ட தூரம் ஓடிச் சென்று நிற்பது வழக்கம். அந்த வகையில் ஒரு காளை சாலையில் ஆக்ரோஷமாக ஓடியது. அப்போது சாலையில் அப்துல் ஜாஃபர் என்பவர் நடந்து சென்று கொண்டிருந்தார். அவருக்கு வயது 53. சீறி பாய்ந்து ஓடி வந்த காளை அப்துல் ஜாஃபர் முதுகில் வேகமாக முட்டி தூக்கி வீசியது. பாதசாரியை காளை முட்டிவிட்டு ஓடுவதை பார்த்த வாகன ஓட்டிகள் அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர். படுகாயமடைந்த அப்துல் ஜாஃபர் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். பலியான அப்துல் ஜாஃபர் வஞ்சனிப்பட்டியைச் சேர்ந்தவர். இறைச்சி கடை நடத்தி வந்தார். அப்துல் ஜாஃபருக்கு மனைவி, ஒரு மகள், 3 மகன்கள் உள்ளனர். பொங்கல் விடுமுறைக்காக பேரப்பிள்ளைகள் ஊருக்கு வந்திருந்தனர். பேரன்களை கடைக்கு கூட்டிச் சென்று தின்பண்டங்களை வாங்கி கொடுத்துள்ளார். பிறகு வீட்டுக்கு நடந்து சென்ற போதுதான் காளை முட்டியதில் இந்த சோக முடிவை சந்தித்துள்ளார். அப்துல் ஜாஃபரை காளை முட்டி தூக்கி வீசுவதும் பேரன்கள் பதற்றத்துடன் காப்பாற்ற ஓடுவதுமான காட்சிகள் சிசிடிவி வீடியோவில் உள்ளன. நெஞ்சை பதற வைக்கும் அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. குன்னூரை உலுக்கிய மண் சரிவு, உயிருடன் புதைந்த 3 பேர் மரணம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஒதனட்டி என்ற இடத்துக்கு அருகே முத்துகிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் கட்டுமான பணி நடந்தது. அஸ்திபாரம் தோண்டும் வேலையை வடமாநில தொழிலாளர்கள் 5 பேர் தங்கியிருந்து செய்து வந்தனர். இன்று மதிய உணவு சாப்பிட்ட பிறகு மீண்டும் வேலை துவங்கியது. அப்போது எதிர்பாராத விதமாக 40 அடி உயரத்திலிருந்து திடீரென மண் சரிந்தது. கனப்பொழுதில் சுதாரித்த தொழிலாளர்கள் அங்கிருந்து தப்பியோட முயன்றனர். அதில் 2 பேர் தப்பிவிட்டனர். மற்ற 3 பேரும் சிக்கிக் கொண்டனர். மண் சரிவு அவர்களை உயிருடன் அப்படியே மூடியது. உயிர் தப்பிய 2 பேரும் அக்கம்பக்கத்தினருக்கு தகவல் கொடுத்தனர். உடனடியாக உள்ளூர் மக்களும் தீயணைப்பு வீரர்களும் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். வெலிங்டன் ராணுவ வீரர்களும் மீட்பு பணிக்கு விரைந்தனர். 1/2 மணி நேரத்தில் ஒருவரை உயிருடன் மீட்டனர். ஆபத்தான நிலையில் இருந்த அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல 108 ஆம்புலன்ஸில் ஏற்றினர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருப்பினும் ஆம்புலன்ஸிலேயே அவர் இறந்தார். அடுத்த 1/2 மணி நேரம் கழித்து மற்ற 2 பேரையும் சடலமாக மீட்டனர். முன்னதாக ஒருவரின் கை மட்டும் துண்டாக மீட்கப்பட்டது. அங்கு கூடி நின்ற மக்கள் இந்த கோர காட்சியை பார்த்து நெஞ்சம் நொறுங்கிவிட்டனர். போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் இறந்த 3 பேரும் கொல்கத்தாவின் முர்ஷிதாபாத் பகுதியைச் சேர்ந்த நசீர் என்கிற 45 வயது நஜ்பூர், 35 வயது அகில் ஷேக், 35 வயது உபைத் ரகுமான் என்பது தெரியவந்தது. மண் சரிந்து 3 பேர் பலியான சம்பவம் குன்னூர் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கஞ்சா விற்பதை போலீசுக்கு சொன்ன 2 வங்கி ஊழியருக்கு கொடூர மரணம். போதை வாலிபர்கள் மீண்டும் அட்டூழியம். திருவள்ளூர் அடுத்த ஒண்டிக்குப்பம் கன்னியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த பார்த்திபன் மற்றும் அவரது நண்பர்கள் கேசவமூர்த்தி, சுகுமார் 3 பேரும் திருவள்ளூரில் உள்ள தனியார் வங்கியில் கலெக்ஷன் ஏஜென்ட்டாக பணி செய்து வந்தனர். இவர்கள் 3 பேரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆந்திர எல்லையில் உள்ள கோனி அருவிக்கு சென்று ஜாலியாக குளித்தனர். பொங்கலை கொண்டாடி முடித்துவிட்டு நேற்று இரவு பைக்கில் ஊருக்கு திரும்பினர். ஒண்டிக்குப்பம் பகுதியில் பிரதான சாலையில் நின்று மூவரும் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது கஞ்சா விற்பனை செய்யும் 4 இளைஞர்கள் அவ்வழியாக வந்தனர். அவர்கள்
பொங்கலுக்கு நன்றாக குடித்துள்ளனர். கஞ்சா போதையிலும் இருந்துள்ளனர். இரு தரப்புக்கும் வாக்குவாதம் மூண்டது. பார்த்திபன், கேசவமூர்த்தி, சுகுமார் மூவரும் ஊரில் ஒரு பிரச்சனை என்றால் முன்னால் நிற்பது வழக்கம். அந்த வகையில் கஞ்சா விற்கும் இளைஞர்களை அவர்கள் பல முறை தட்டு கேட்டுள்ளனர். போலீசுக்கும் கூட தகவல் கொடுத்துள்ளனர். இதனால் இருதரப்புக்கும் முன்விரோதம் இருந்துள்ளது. இந்த பொங்கலில் இருந்தாவது திருந்துங்கள், கஞ்சா பழக்கத்தை விட்டுவிடுங்கள், மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்யாதீர்கள் என இளைஞர்களுக்கு பார்த்திபன், கேசவமூர்த்தி, சுகுமார் மூவரும் அறிவுரை கூறியுள்ளனர். அப்போது இருதரப்புக்கும் வாக்குவாதம் முற்றி கைகலப்பில் முடிந்துள்ளது. ஆத்திரமடைந்த கஞ்சா இளைஞர்கள் சாலையில் கிடந்த கூரிய கற்களை எடுத்து வந்து பார்த்திபன், கேசவமூர்த்தி, சுகுமார் மூவரையும் கொடூரமாக தாக்கியுள்ளனர். இதில் மூவருக்கும் தலை மற்றும் முகத்தில் பலத்த காயம் ஏற்பட்டது. பார்த்திபன் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து இறந்தார். உடனே கஞ்சா கும்பல் தப்பி சென்று விட்டது. கஞ்சா விற்பதை தட்டி கேட்ட இளைஞர்கள் நடு ரோட்டில் தாக்கப்பட்டதை அறிந்து ஊர் மக்கள் ஓடி வந்தனர். போலீசார் நள்ளிரவில் விரைந்து சென்று பார்த்திபன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பலத்த காயங்களோடு கிடந்த சுகுமார் மற்றும் கேசவமூர்த்தி ஆகியோரையும் அதே மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அட்மிட் செய்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த சுகுமார் இன்று அதிகாலை உயிரிழந்தார். கேசவமூர்த்தியின் உடல்நிலை சீரியஸாக இருப்பதாக டாக்டர்கள் கூறினர். மணவாள நகர் போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து 4 குற்றவாளிகளை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைத்து தேடி வந்தனர். இந்நிலையில் ஒண்டிக்குப்பம் இளைஞர்களை கஞ்சா போதை கும்பல் அடித்துக் கொன்ற சம்பவம் ஊர் மக்களை கொந்தளிக்க வைத்தது. பொங்கி எழுந்த மக்கள் இரட்டை கொலை நடந்த அதே இடத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 4 கஞ்சா பேர்வழிகளையும் கைது செய்ய வலியுறுத்தி கோஷமிட்டனர். போலீஸ் அதிகாரிகள் வந்து குற்றவாளிகளை விரைந்து கைது செய்வதாக உறுதியளித்தனர். அந்த உறுதிமொழியை ஏற்று மக்கள் சாலை மறியலை கைவிட்டனர். இதனால் திருவள்ளூர் பூந்தமல்லி இடையே 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பொதுமக்கள் பொங்கி எழுந்த நிலையில் தனிப்படை போலீசார் துரித கதியில் செயல்பட்டு இரட்டை கொலையில் தொடர்புடைய கஞ்சா விற்பனை இளைஞர்கள் வினோத்குமார், நீலகண்டன், ஜோதிஷ், ஜவஹர் ஆகியோரை கைது செய்தனர். மணவாள நகர் பகுதியில் கஞ்சா அதிக அளவில் விற்கப்படுகிறது. பள்ளி சிறுவர்கள் முதல் கல்லூரி மாணவர்கள் வரை பாதிக்கப்படுகின்றனர். ஆனால் கஞ்சா விற்பனையை தடுக்க போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. அதனால்தான் இதுபோன்ற கொலை சம்பவங்கள் நடக்கின்றன என ஒண்டிக்குப்பம் மக்கள் குற்றம் சாட்டினர். சமீபத்தில் இதே திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருத்தணியில் ஓடும் ரயிலில் இருந்து வடமாநில இளைஞரை கஞ்சா போதை சிறுவர்கள் கீழே இழுத்து போட்டு கொடூரமாக அரிவாளால் வெட்டிய சம்பவம் தமிழகம் முழுவதும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த சம்பவத்தால் ஏற்பட்ட பரபரப்பு அடங்குவதற்குள் 2 இளைஞர்கள் கல்லால் அடித்துக் கொல்லப்பட்டிருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.